திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 2024ஆம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோவில் வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். மீன ராசிக்குண்டான 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, இதுதான் உங்களுடைய ராசி. இங்க ராகு இருக்கார். ராகு வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி. ஆனா குழப்பங்கள் கொடுப்பார், கொஞ்சம் பிடிவாத தன்மை, கோபம் இதெல்லாமே அதிகப்படுத்தி கொடுப்பார். ஆனா நீங்க எதை செய்தாலும் பெரிய வளர்ச்சியை கொடுத்துருவார். கெட்டது செஞ்சாலும் பெருசா கொடுத்துருவார், நல்லது செஞ்சீங்கனாலும் பெருசா கொடுத்துருவார். பாவமா இருந்தாலும் நிறைய, புண்ணியமா இருந்தாலும் அதிகம். அப்போ நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கிறது யோசிச்சு செய்யும் பொழுது அது பல மடங்காக உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். அடுத்து 12ல உங்களுக்கு சனி பகவான் இருக்கார். 12ல சனி பகவான் இருந்தாலே 7.5 சனி தொடக்கம்னு அர்த்தம். அப்ப நிறைய விரைய செலவுகள் கொடுப்பார். ஃபர்ஸ்ட் பணத்துலதான் கை வைப்பார். பணத்தை ட்ரை பண்ணுவார். தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத அலைச்சல், இது எல்லாமே நிறைய கொடுப்பார். ஆனா இடமாற்றமோ ஒரு பணி மாற்றமோ, சொந்த ஊர் விட்டு வெளியே போனீங்கன்னா இவருடைய தாக்கங்களும் கொஞ்சம் குறைச்சு கொடுப்பார். அது உங்க ஜாதகத்துல சொந்த ஊர் விட்டு வெளியே போகணும்னு அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் மட்டும் போனா போதும். இல்லைன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து உங்களுடைய ராசி அதிபதி இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோகம். அதற்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 21ஆம் தேதிக்கு மேல, ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். பொதுவா ராசி அதிபதி மறையறான்னு எடுத்துக்கலாம். 3ஆம் இடம் பெரிய மறைவு ஸ்தானம் இல்லை, அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ குருபலன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. ஏப்ரல் மாசம் வரைக்கும் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள், வீட்டில் என்னென்ன நடக்கணும், ஒரு நல்ல காரியம் நடக்கணும், ஒரு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகணும், தொழில் தொடங்கணும், எதாக இருந்தாலும் ஏப்ரலுக்குள்ளேயே எல்லாமே செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏப்ரலுக்கு மேல குரு மறைகிறார். அவரே 10ஆம் அதிபதி மாறி குரு மறையும் பொழுது தொழில் ரீதியாக முயற்சிகள் எடுக்கும் பொழுது பல முறை முயற்சி செஞ்சீங்கன்னா தான் அது ஒரு முறை ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்கணுங்கிற எண்ணம் நிறைய இருக்கும். ஆனா பயப்பட வேண்டியதில்லை. 7.5 சனி வரும் பொழுது உங்களுக்கு முயற்சிகளை கொடுத்தாலும் அது வெற்றியை கொடுப்பார். அதுல ஒரு அனுபவத்தை கொடுத்து வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. பொதுவா மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். ஏன்னா 7ல கேது. அதனால கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள், தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு பேசிட்டு அதுல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இந்த வருடம் ஒரு சின்ன பிரச்சனையை பெருசு பண்ணி கொடுப்பார் ராகு பகவான். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமா ஒரு பெயர், புகழ், மதிப்பு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. இத்தனை வருஷம் ஸ்கிரீன்லேயே தெரியலனே கூட ராகுத கலைத்துறைக்கு ஒரு நல்ல கிரகம். ஏன்னா கலைத்துறையும் ராகுவும் பின்னி பிணையக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பட வாய்ப்பு, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. பின்னாடி நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும், ஏன்னா விவசாய ராசி கன்னி, அங்க கேது இருக்கார். அதனால கொஞ்சம் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நீங்க விளைச்சல் போடுறது அப்படிங்கிறது சிறப்பான அமைப்பா இருக்கும். அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்குறாகும். ஆனா சனி படன்ல இருக்கிறதுனால ஒரு இறக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். பெரிய அளவுக்கு மக்கள் கூட்டம் கூடாது. அதனால எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸா இருக்கும். இதுல மீனராசிக்காரர்களுக்கு ஒரு 40-50% ஒரு நல்ல பலன்கள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.